திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கந்த சஷ்டி விழாவின் 5ஆம் நாளில் பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து வேண்டுதல் நிறைவேற்றினர். நாளை சூரசம்ஹாரம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகராஜன், விவரங்கள் என்ன? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பொறுத்த வரைக்கும் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு என்று ஒரு முக்கியமான ஒரு கோயிலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாது இந்த கோவில் நடைபெறக்கூடிய சூரசம்ஹார விழா, அதாவது கந்த சஷ்டி திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து 6ஆம் நாள் நடைபெறக்கூடிய இந்த சூரசம்ஹார திருவிழாவும் தமிழ்நாடு மட்டுமின்றி வட மாவட்டங்கள் மட்டுமின்றி வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்தும் இந்த கந்த சஷ்டி திருவிழாக்காக வந்திருந்து காத்திருந்து 6 நாட்கள் விரதம் இருந்து சஷ்டி திருவிழா சூரசம்ஹார நிகழ்வை பார்ப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே செய்திருக்கிறது. இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடு ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் செய்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று இந்த 5ஆம் நாள் திருவிழாவான இன்று சூரசம்ஹார திருவிழாவை முன்னிட்டு இன்று முளைப்பாரி ஊர்வலம் என்பது நடைபெற்றது. அவரவர்கள் நேர்ச்சைகள், அதாவது ஒவ்வொரு பக்தர்களும் தங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றும் வகையில் அந்த முளைப்பாரி என்பது இன்று நடைபெறும். அந்த முளைப்பாரி திருவிழா என்பது இன்று நடைபெற்றது. அதாவது தங்கள் நிறுத்தி கடங்கள் தீர வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நடைபெற்ற திருவிழா. அதே போல கடற்கரையில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் நாளை கூடுவார்கள் என்ற அடிப்படையில் இன்றே கடற்கரையில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள், கண்காணிப்பு கோபுரங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. நிறைவே கப்பல்கள் மூலமாக அங்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த வகையிலும் பாதிப்புக்கு ஆகாதவாறு, ஆழமான பகுதிக்கு செல்லாதவாறு பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நெல்லை மட்டுமின்றி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தாண்டி இந்த திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருந்தும் காவலர்கள், ஆயிரக்கணக்கான காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே நாளை நடைபெறக்கூடிய இந்த சூரசம்ஹார நிகழ்வை காண்பதற்காக இன்றே திருச்செந்தூர் கோவில் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள், மாவட்ட நிர்வாகம், அதே போல போக்குவரத்து என பல்வேறு வகைகளில் ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் என்பது மிக தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி சிறப்பு சேவையாக ரயில் சேவை மேற்கொண்டு சிறப்பு சேவையாக செய்யப்படுகிறது. அதாவது கூடுதலாக ரயில்கள் இயக்கப்படுகிறது, சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. சிறப்பு பேருந்துகள் ஏற்கனவே வெளிப்பகுதியில் நிறுத்தக்கூடிய பேருந்துகளில் இருந்து கோவிலுக்கு வருவதற்கான ஏற்பாடுகள், சிறப்பு மினி பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.